எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே ஆஹா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. இத உடனே போய் சுபத்ரா கிட்ட சொல்லணும். ம், சுந்தர் சாமி ஒரு மண்டலத்துக்கு தான் விரதம் இருப்பாரு. நம்ம ஏன் ஒரு வருஷத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? ஆ? மாமா ஆ? என்ன மாமா, நாம ஏன் இது செய்யக்கூடாதுன்னு மைண்ட் வைஸா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஏ, ஆமா, நான் மைண்ட்ல யோசிச்செல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய், நான் அதை செஞ்ச என்னடி தப்பு? ஆ? அப்பதான் உன் உரசல் கிரசல் இருந்து கொஞ்சமா அதை எஸ்கேப் ஆக முடியும். மாமா, அவருக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அவரு யூனிஃபார்ம் போட்ட சாமி, நீங்க அன்யூனிஃபார்ம்ல இருக்கிற சாமி. அவ்வளவுதான் வித்தியாசம், மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். அண்ணி, சுந்தர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னால சிரிப்பா அடக்கவே முடியல சக்தி. எப்படியோ மீனாட்சி அக்காவோட நிலைமை டோட்டலா மாறிடுச்சு. அது போதும் எனக்கு. ஆமா சக்தி, ஆனா மீனாட்சி அக்காவை நினைச்சா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சாமியா போங்க. ஏய், இப்ப எதுக்குடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, என்னதான் நம்ம எண்ணெய தடவிக்கிட்டு மண்ணுல உருண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. சக்தி, கரெக்டா சொன்ன சக்தி. அண்ணி, என்னதான் நம்ம பிளான் பண்ணி அக்காக்கு உண்மையை தெரிய வச்சாலும் அக்காக்கும் சுந்தருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இப்ப நடக்க கூடாதுன்னு விதின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது விதி மாதிரி தெரியல சக்தி. என்ன செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நினைக்கிறேன். அப்படி என்ன பேசிட்டு இருக்காளுங்க? ஆ? பாவமா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, கல்யாணம் ஆன அன்னையில இருந்து எங்க சுந்தரனை எவ்வளவு ஆசையோட இருந்திருக்கும். அவன் ஆசையில மண்ணலி போட்டா அது பாவத்துல சேராம வேற இதுல சேரும். அதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாரு. தானினி, ஏன் இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க? நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? ஜோசியம் ஜாதகம்னு எல்லாத்தையும் உங்க அம்மா தானே சொல்லி என்ன பேச வச்சாங்க. நியாயமா பார்த்தா அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். நான் என்ன பண்ணேன்? மீனாட்சி, ஒரு கொலை நடந்துச்சுன்னா கொலை செஞ்சவனை விட அதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். ஆனா கொலை செஞ்சவங்களை மன்னிச்சு விட்டுருவாங்களா என்ன? அவங்களுக்கும் தண்டனை உண்டு இல்ல? என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. மீனாட்சாமி என்னங்க சாமியே சரணமையப்பா. வயிற்றுல கொட்டாதீங்கடி. என்னங்க, இந்த மாதிரி கெட்ட சக்திகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீங்க தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க கண்ணத்துல போட்டுக்குங்க. நீங்களே வேணா போடுங்களேன். சாமியே சரணமையப்பா. சாந்தம் சாந்தம் சாந்தம். சாந்தி முகூர்த்தம் நடக்க வேண்டிய நேரத்துல சாந்தம் சாந்தமா? அண்ணா சாமி, சொல்லுங்க தங்கச்சி சாமி. இப்ப என்ன சாமி பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி, நம்ம வீட்டுக்குள்ள கெட்ட சக்திகள் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விரட்டுறதுக்கு தான் இந்த தூபமே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, அண்ணா சாமி, சொல்லுங்க சாமி. எத்தனை நாளைக்கு இந்த விரதம் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாலையும் உடையும் எனக்குள்ள ஒரு தெய்வீக உணர்வே ஏற்படுத்தி இருக்கு. அதாவது எவரெஸ்ட் மலை மேல உட்கார்ந்தா எப்படி ஒரு அமைதி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு மன அமைதி எனக்குள்ள ஏற்பட்டிருக்கு. சாமி, முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க.
இந்த உடல் மண்ணுக்கும் இந்த ஆன்மா விண்ணுக்கும் செல்லும் வரை இந்த விரதத்தை தொடர ஆசைதான். ஆ? ஆனால் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கேன் அல்லவா, அதனால் மிக மிக விரைவில், அதாவது ஒரு 48 நாட்களில் ஒரு மண்டலத்தில் விரதத்தை காய்த்து விடுவேன். சரி சாமி, நீங்க மாலை போடுறதுக்கு முன்னாடி காலையில முட்டையும் மதியானம் மட்டனும் இரவு இட்லிக்கு தொட்டுக்க சிக்கனும் தான் சாப்பிடுவீங்க. ஒரு நாள் இதுல எது குறைஞ்சாலும் தட்டை தூக்கி அடிச்சிருவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க சாமி? தங்கச்சி சாமி, நீங்க சொன்ன அந்த மூணையும் மலை ஏறி இறங்கும் வரை என் நாவால் கூட உச்சரிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. சிக்கன் சாப்பிடுறது மட்டன் சாப்பிடுறது முக்கியம். இவ ஒருத்தி என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. பாத்துட்டாளோ? இன்னும் இந்த கிழவி வே பாக்குறது விடலையா? சுந்தர் சாமி, சொல்லுங்க சக்தி சாமி. நீங்க வீட்ல கெட்ட சக்தி இருக்குன்னு தானே தூபம் போடுறீங்க? ஆமா ஆமா. அதோ அந்த மூலையில ஒரு பெரிய கெட்ட சக்தி இருக்கு. நம்மள பார்த்து ஏதோ சொல்றா. ஐயோ, அங்க போய் தூபம் போடுங்க. வீட்ல இருக்கிற மொத்த தீய சக்தியும் போயிடும். இதோ போடுறேன் சாமி. சாமி, சொல்லுங்க. அப்புறம் தூபத்தை கொஞ்சம் தூக்கலா போடுங்க. அப்பதான் அது போகும். சரிங்க சாமி. ம். சாமியே சரணமையப்பா. ஐயோ, இந்த மூலையில தானே ஏதோ தீய சக்தி இருக்குன்னு சக்தி சாமி சொன்னாங்க. ஐயோ, பாட்டி சாமியா? இது தீய சக்தி இல்லையே, தீவிரவாத சக்தியாச்சே. அழிச்சே ஆகணும். சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. சாமி சரணம். ஐயப்ப சரணம். நல்லா வேணும். ஏ சக்தி, நான் இப்போ என்னடி பண்ணட்டும்? என்ன பண்ணணும்? என்ன கேக்குற? நீதான் பிளான் பண்ணணும். ஏ ப்ளீஸ் டி, எனக்கு உண்மையை புரிய வச்ச மாதிரி அவரையும் பழைய மாதிரி மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. அக்கா, என்ன விளையாடுறியா? இதெல்லாம் என்னால முடியாது. உனக்கு உண்மையை தெரிய வைக்கணும்னு நினைச்சோம், தெரிய வச்சிட்டோம். அது லவ்வுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. இதுக்கு மேல நீயாச்சும் உன் புருஷனாச்சு. இதெல்லாம் என்னால முடியாது. வேணா நீ வேணா பிளான் பண்ணிக்கோ. ஆளை விடுங்க. அனி, வாங்க வாங்க போலாம். இடத்து காலி பண்ணுவோம், இல்லனா நம்மளுக்கு எடுத்துருவாங்க. ஏய் சக்தி, எல்லாமே போச்சு. சக்தி, மீனாட்சி தான் ஹெல்ப்னு கேக்குறாள்ல, செய்யலாமே. அண்ணி, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா அக்கா இன்னும் கோழையா தான் இருப்பாங்க. உங்க அம்மா கிட்ட பேசும்போது பாத்தீங்கல்ல, அதை தான் நான் எதிர்பார்க்கறேன். அக்கா கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும். ஒருவேளை நான் இந்த வீட்ல இல்லனாலும் அக்கா போராடுறதுக்கு தயாரா இருக்கணும். டிவோர்ஸ் நோட்டீஸ் இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டதுல இருந்து ஒரே வருஷம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. என்ன சக்தி சொல்ற? நீ இந்த வீட்ல இல்லாம போக போற? ஐயோ அண்ணி, நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க போங்க. சுபத்ரா, நான் பெத்த மகளே, நீ எங்கம்மா இருக்க? சீக்கிரமா வாமா. ஐயோ அம்மா, என்னம்மா இது கோலம்? அட இத விடுமா, கடவுள் நம்ம பக்கம்தாம்மா இருக்காரு. நீ பண்ணதெல்லாம் வீண் போகவே இல்ல. நீ என்ன நினைச்சியோ அது இப்ப நீ பிளான் பண்ணாமையே தானாவே நடக்குது. என்னம்மா சொல்ற? தெளிவா சொல்லுமா. சுந்தரம் மீனாட்சியும் நீ நினைச்ச மாதிரியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒண்ணு சேரவே மாட்டாங்க. ஒண்ணு சேர முடியாது. என்னம்மா சொல்ற? எப்படி? அந்த கடவுளா பார்த்து அவங்க 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்காருமா. இந்த மீனாட்சி நம்மள வெறுப்பேத்துறதுக்காக பூ பால்னு பல்கா வாங்கினா இல்ல, அது மொத்தமா வேஸ்ட். ஏன்னா அந்த சுந்தர் பைய சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு வந்திருக்கான்.
அப்படியா? நிஜமாவா சொல்ற? அட ஆமாமா, நீ அந்த காட்சியை மட்டும் பார்க்காம போயிட்ட. அடா 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 அடா, அந்த மீனாட்சி முகத்துல எப்படி ஒரு சோகம் இருந்துச்சு தெரியுமா? அத மட்டும் நீ பார்த்திருந்த உன் கோவம் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும். அம்மா, எனக்கு அந்த மீனாட்சி மேல எல்லாம் கோவம் இல்லம்மா. அவளை ஜெயிக்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவளை எப்ப வேணாலும் ஈஸியா சுந்தர் கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த சக்தி தாம்மா. அவளை அடிச்சு துரத்தணும், இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டணும். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சியை ஈஸியா துரத்திடலாமா? இனிமே அந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்துறத பத்தி மட்டும்தான் பிளான் பண்ணணும். சுபத்ரா, என்ன பிளான் பண்றதா இருந்தாலும் இந்த தடவை கரெக்டா சரியா பிளான் பண்ணணும். ம். சாமியே சரணம் ஐயப்பா. மீனாட்சி சாமி, என்ன இது? ஏ, உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? மீனாட்சி சாமி, அப்பெல்லாம் நீங்க என்ன பார்க்க கூடாது, அதெல்லாம் தப்பு. ஏங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க? மாலை போட்டதுனால மஞ்சத்தை பத்திலாம் என்ன வரக்கூடாது மீனுக்கு. மீனாட்சி சாமி, சாமி சரணம், சாமி சரணம். ஏங்க, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆசை, ஆசை அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மனிதன் ஆசைப்படுவதை துறந்து விட்டால் அகிலமும் அவன் வசம். ஆசைப்பட்டால் சர்வமும் நாசம். ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? ஸ்ரீ ஸ்ரீ சின்னக்கண்ணனூர் சத்குரு சத்குரு சுந்தரானந்த சுவாமிகள். யார் அவரு? எங்க இருக்காரு? அவர் இங்குதான் இருக்கிறார். எங்க? அது வேற யாரும் இல்லை மகன், அடியன் தான். ஏங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி மாலை எல்லாம் போட்டு உயிரை வாங்குறீங்க? எல்லாம் நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும் தான் மீனாட்சி சாமி. ஐயோ, சுத்தம். ஆமா, சுத்தமா தான் இருக்கணும். ஓ, ஏன் சாமி, என்னாச்சு? நான் கர்ப்பமாவே இல்லைங்க. என்னது? கர்ப்பமாவே இல்லையா? ஏங்க, 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 ஏங்க. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாங்க, அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணுது. எல்லாமே சக்தியும் தாரணியும் சேர்ந்து போட்ட டிராமா தான். டிராமாவா? நானு ஜோசியும் ஜாதகம்னு நம்பிட்டு உங்க கூட சேராம இருந்தேன்ல, அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மனசை மாத்துறதுக்காக போட்ட பிளான். பிளானா? ஐயோ, என்னங்க? வாமிட் எடுத்ததுரி. அதுவும் செட்டப் தாங்க. வாமிட் வர மாத்திரையை வாங்கி கொடுத்து வாந்தியெல்லாம் வேற வர வச்சு கர்ப்பம்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. அப்பதான் அது உண்மையாக நிஜமாவே நான் கர்ப்பமாவேன்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் அக்கா வந்தது செட்டப் தான். செட்டப்பா? எல்லாம் சக்தியோட வேலையா? கூட அந்த கும்கி குட்டி வேற தொண வேற. இது தெரியாம நான் வேற சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேனே. சக்தி, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கும்கிய வச்சுக்கிறேன். மீனுக்குட்டி, இதெல்லாம் நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நீங்களும் மாலை போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். உங்ககிட்ட சொல்லாம மாலை போட்டேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மீனுக்குட்டி, இப்போ ஒண்ணு கெட்டு போல, நான் வேணா அந்த மாலையை கழட்டிடுறேனே. வேண்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல மீனுக்குட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மாலை போட்டேன், அதனால பரவாயில்ல. சொன்னா கேளுங்க, நீங்க மாலை போட்ட நேரமோ என்னமோ தான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்துச்சு. எல்லாம் உண்மையுமா? என்ன உண்மை? அது நீங்க இத்தனை நாள் எனக்கு தெரியாம கஷ்டப்பட்டீங்கல்ல, அத சொன்னேன். இங்க பாருங்க, இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டோங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். பரவாயில்ல, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கைய நம்ம நினைச்ச மாதிரியே சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். சரி மீனாட்சி. சரி, அதெல்லாம் ஓகே.
நீங்க மலைக்கு போற வரைக்கும் விரதம்லாம் இருப்பீங்களா? காலையில சரியா 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும், பூஜை பண்ணணும், கால்ல செருப்பு வேற போடக்கூடாது. அதுக்கப்புறம் வெறும் தரையில துணியை விரிச்சுதான் படுக்கணும். இதெல்லாம் ஓகேவா? ஆமால்ல, ஆ, இதெல்லாம் பண்ணும்ல. ஆ. ஹலோ, நீங்க இந்த பூஜை விரதனால விழுந்தடிச்சு ஓடுவீங்க. எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? எனக்கு எங்கடி இந்த ஐடியாலாம் வந்துச்சு? ஒரு கருப்பு டாக் தாண்டி இந்த ஐடியாவை கொடுத்துச்சு. தம்பி பாஸ், வாழ்க்கையில வரலாம் கஷ்டம், ஆனா எப்பவுமே வரக்கூடாது குஷ்டம். பிரச்சனைன்னு வந்தா அழக்கூடாது, தண்ணி இல்லாத ஸ்விம்மிங் பூல்ல உழக்கூடாது. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. இப்படி மிமிக்ரிலாம் பண்ணி என்ன கடுப்பேத்தாத. கூல் 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 தம்பி பாஸ். தம்பி பாஸ், கவலைன்னு வந்தா கடவுளை போய் பாருங்கன்னு சொல்றேன், சும்மா பார்க்காதீங்க. மாலையை போட்டுட்டு போய் பாருங்க, அப்புறம் பாருங்க உங்க மனசுல இருக்க பாருலாம் குறைஞ்சிடும். ஏய், இப்ப எது காசு எடுத்த? கன்சல்டிங் ஃபீஸ் தம்பி பாஸ். மாலையை போடுங்க, மனச கூலாக்கிக்குங்க. யோ, மாலையெல்லாம் போட்டா மனசு கூலாகுமா என்ன? சாமி சரணம் ஐயப்போ. ஃபிளாஷ்பேக் டி. அந்த கரிச்சட்டி மண்டைய பேச்சு கேட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போயிடுச்சு. ஆபீஸ் போனதும் முதல் வேலையா அந்த ரன்வீர டின்பீர் மாதிரி நசுக்குறேன். நசுக்குங்க. அட பாவி, என் மீனாட்சி எப்படி கோவப்பட வச்சிட்டியடா. கொள்ள பண்ணக்கூடாதே, பண்ணக்கூடாது. மீனுக்குட்டி, இன்னைக்கு நான் தனியா தான் படுத்துக்கணுமா? வேணா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாலையை கழட்டி வச்சுட்டு நாளைல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாங்க, வேணாம். சாமி கண்ணு குத்திரும். கண்ணு தானடி, குத்துனா ஆயில்மெண்ட் போட்டுக்கலாம். மீனுக்குட்டி. சாமியே சரணம் ஐயப்பா. சுந்தர் சாமி, மாலை போட்டிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? இல்லையே, மீனாட்சி சாமி கிட்ட விரதத்துக்கான விளக்கத்தை தான் கொடுத்துட்டு இருந்தேன். சாமி, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? ஓவரா பேசுது. 4 மணிக்கு தானே எந்திரிச்சிட்டா போச்சு. அப்புறம் பாட்டி, நீ என் கூட சேர்ந்து இந்த விரதம்லாம் இருக்கணும். ஏண்டா? எனக்கு அப்புறம் இந்த வீட்டுல மாலை போடுறதுக்கான அனைத்து தகுதியும் உனக்கு தான் பாட்டி இருக்கு. அதனால ரெடியாரு. என் கழுத்துல மாலை இறங்குனதும் உன் கழுத்துல மாலையை போட்டுறேன். போடுவடா போடுவேன், அதையும் தான் நான் பாக்குறேன். தாத்தா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அனுப்பிச்சு வச்சிடுறேன். பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, மிக விரைவில் அனுப்பிச்சு வச்சிடுறேன். மீனாட்சி, மீனாட்சி, மாலை போட்டிருக்கீங்க. ஆமா, நான் மாலை போட்டிருக்கேன். சாமி ஆயிட்டேன். ஏங்க, மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க. வெறும் 48 நாள் தாங்க. 48 நாள்டி. சாமி சரணம் ஐயப்பா. இதுலயாச்சும் சிங்கானிய. அப்புறம் இனிமே இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டாத. ஏன்னா நான் கொஞ்சம் பேசக்கூடாதுரி. சாமி சரணம். இப்படி என்ன ஒத்து பார்க்குறா? இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்காளோ? மேடம், பலத்த யோசனை போல. என்ன எக்ஸாம் ஃபீவர் மாதிரி டிவோர்ஸ் ஃபீவரா?
எனக்கே அடிக்கடி சொல்லி சொல்லி போர் அடிக்குது. இருந்தாலும் நான் அப்பப்போ உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஹம். என்னன்னு யோசிக்கிறியா? இன்னும் 350 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வாழ போறேன்.